பிக் பாஸ் லைவ்ல ஒரு வழியா டான்ஸ் கிளாக்கோட டாஸ்க் நடந்து முடிஞ்சது, பர்ஃபார்மன்ஸும் நடந்து முடிஞ்சுச்சு. பயங்கரமான ஒரு ஆட்டம் போட்ட ஒரு ரெண்டு டீமும், ஒரு டீம் வேற வெற்றி பெற்றிருக்காங்க. அது யாரு என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து இன்னொரு பக்கம் தீவிரமான பிளானிங் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் எனக்கு அந்த ப்ரோமோ 3யும் நடந்த நிகழ்வுகளையும் கனெக்ட் பண்ண முடிஞ்சு. அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் மக்களே. இதை பேஸ் பண்ணி தான் ஒரு அன்சீன் ப்ரோமோவும் வந்திருக்குது. ஓகேவா? அந்த அன்சீன் ப்ரோமோல கூட ரெண்டு டீம் ஆடின டான்ஸை மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. ஒன்னு கரகாட்டம் ஆடின டான்ஸையும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற டான்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு டீம் தான் பயங்கரமா டான்ஸ் ஆடினாங்க அப்படின்றது தான். அதுல குறிப்பா சாண்ட்ராக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்தே ஆகணும். அப்படி நடந்தது. ஓகே, ஸோ இதுல என்ன பண்ணாங்க கிளாக்ல, ஒரு பக்கம் கானா டீம் எடுத்துப்போமே, கரகாட்டம் டீம் எடுத்துட்டு போனா அந்த நொடிகள், ஸோ நொடிகள் கணக்கு பண்றது அமித், இன்னொரு பக்கம் கானா வினோத். அதுல அவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சபரி கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருந்தாரு. அதுல சபரி வந்து நொடியாகவும், நிமிட் கிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சுபிக்ஷா, கனி வந்து எப்படின்னா அடுத்தவங்க டீமை ஃபாலோ பண்ணி போலான்றதுதான் கனியோட பிளானு. அடுத்தவங்க டீமை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கனி சுத்துறாங்க. பின்னாடியே வந்து நிமிடம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த 35 நிமிஷம் நீங்க கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா போய் பெல் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் சபரியன் டீம் போது பெல் அடிக்குது. எப்படி சபரியன் டீம் போய் பெல் அடிச்சுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, டான்ஸ் ஆட ஆடுறாங்க. ஸோ அந்த வேர் இஸ் த பார்ட்டி, வீட்டில் பார்ட்டி, அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டி தான். அந்த பாட்டுக்கு வேற மாதிரி ஆட்டம் போட்டாங்க. அதுல குறிப்பா அந்த டீம்ல இருக்கிற 5 பேருமே, விக்ரம், சுபிக்ஷா, அரோரா, எஃப்ஜே மற்றும் சபரி இருக்காங்களா. அதுல குறிப்பா சுபிக்ஷா அந்த விங்ஸை போட்டு ஆடின ஆட்டம் செமையா பிடிச்சிருந்து. அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனும் பயங்கர வைப் இருந்தது. ஸோ அந்த டீமுக்குள்ள வைபோட அது கனெக்டடா இருந்தா மட்டுமே அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் ஹிட் ஆகும். ஸோ இண்டிவிஜுவலா பண்றதுக்கும் கூட்டணிக்கு பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கோஆர்டினேஷன் முக்கியம். அந்த கோஆர்டினேஷன் அவங்களுக்குள்ள நம்மளால பார்க்க முடிஞ்சு. அழகா டான்ஸ் ஆடினதா இருக்கு. இதுல ஒரு பாயிண்ட்ல வந்து சபரி அந்த ட்ரெஸ் போட்டு ஆடணும்ல, ப்ராப்ஸ், அதை போட்டு ஆடும்போது பேண்ட் கைண்டிக்குச்சு. அதை அப்படியே மேனேஜ் பண்ணி சபரி ஆடின விதமும் சரி, அதை டீமா செயல்பட்ட விதமும் சரி பக்காவா இருந்துச்சு. வேற மாதிரி ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அது. அடுத்து ரெண்டாவது என்ன பண்றாங்க, அமித் டீம் வந்து பெல் அடிச்சுட்டு போயிட்டு ஆடுறாங்க. அம்பானி பர ஆனந்தம் பாட்டு இல்லை, லிரிக்ஸ்லாம் நமக்கு அவ்வளோ வராது. ஓகே, அந்த பாட்டுக்கு போய் ஆடும்போது சாண்ட்ரா இருக்காங்களேம்மா, சாண்ட்ரா ஒரு டான்சர் அப்படின்றது அவங்க பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்களே. அதை இன்னைக்கு தான் நான் கண் முன்னாடி பார்த்தேன். என்ன குத்துனாங்கன்றீங்க, அப்படியே தனி அந்த ஃபாஸ்ட் பீட்டுக்கு இறங்கி ஆட்டம் போறது இருக்குல்ல, கலக்கிட்டாங்க. அந்த டீமே கோஆர்டினேஷன் இருந்தது. ஆனா சாண்ட்ராவோட ஆட்டம் மட்டும் தனியா தெரிஞ்சுது எனக்கு. அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருந்தது. வேற லெவல் வைப் பண்ணாங்க சாண்ட்ரா. பரவாயில்ல, சாண்ட்ராவோட அந்த சோகத்துக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் இல்லையா ஐயா, எப்ப பார்த்தாலும் டோரை பிடிச்சி அழுவுறது இதெல்லாம் பண்றது. அதுக்கு இந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா போதுமா, நிறுத்திடுமா இந்த டாஸ்க்கு, இந்த டான்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுமா, அந்த பக்கம் மட்டும் தயவு செய்து போயிராய தாயி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுல ரெண்டாவது டீமும் பயங்கரமா டான்ஸ் ஆனாங்க, சூப்பரா. மூணாவது என்ன பண்றது, வேற வழி இல்லாம நாங்க போறோம்பா கடைசியான்ற மாதிரி போனாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 7 7 8, அது 5 6 7 அடி அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டுக்கு தான் இவங்கலாம், அதில் குறிப்பாக பார்வதியோட ட்ரெஸ் தான் இப்படி வந்து விங்ஸ் மாதிரி தூக்கி போட்டு ஆடினது. பட் இவங்க அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடினாங்களான்றது எனக்கு தெரில. எனக்கு அந்த ரெண்டு டீமோட டான்ஸ் பிடிச்சிருந்தது. இவங்க ஆடும்போது கூட எப்படி கேமராவோட ஃப்ரேமு அந்த சபரியன் டீம் ஆடுற டான்ஸ் மேலே வச்சாங்க. அப்பயே தெரிஞ்சுக்கணும் அந்த டான்ஸை விட இவங்க எப்படி பயங்கரமாக ஆடி இருக்காங்க அப்படின்றது தான். ஓகேவா? அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இதுல யார் வெற்றியாளர் அப்படின்றது வரும்போது பார்த்தீங்கன்னா, சபரி வந்து 35 நிமிஷம் தான் கொடுக்கப்பட்ட டைம். 28 நிமிஷம் 53 செகண்ட் சபரியன் டீம் ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 29 வச்சுக்கலாமே, 6 நிமிடத்திற்கு முன்னாடியே சபரி வந்து அந்த டாஸ்க் அவர் தான் ஓடினாரு. ஃபாஸ்டா ரொட்டேட் பண்ணிட்டே இருந்ததால சபரி போச்சு. ரெண்டாவது 36 நிமிடம் 18 செகண்ட், கிட்டத்தட்ட 1 நிமிஷம் அதிகமா பண்ணியிருக்காங்க. 1 நிமிஷம் 18 செகண்ட். அதுல அமித் அண்ட் வினோத்தோட கோஆர்டினேஷன் தான் முக்கியம். மெய்யழகன் காம்போ இஸ் பேக் மக்களே. அந்த டீமுக்குள்ள கொஞ்சம் கோஆபரேஷனா இருந்து பயங்கரமா பண்ணி வினோத் மற்றும் அமித் அவர்கள் பயங்கரமா பண்ணிட்டாங்க. மூணாவது 39 மினிட் 57 செகண்ட் யாரு, கனி. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஃபாஸ்ட். அவங்க 6 நிமிஷம் ஸ்லோ, இவங்க 5 நிமிஷம் ஃபாஸ்ட். இதுல யாரு வின்னரு? ஒரு பக்கம் அமித், வினோத், திவ்யா கணேஷ் மற்றும் சாண்ட்ரா தான் வெற்றியாளர்கள் அப்படின்னும் போது வேற மாதிரி தே டிசர்வ். ஸோ அழகா காமன் கம்போஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நம்ம இதுல ஃபோக்கஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்சாங்க, பயங்கரமா வெற்றி பெற்றாங்க. இதுல வினோத் வேற டிஸ்டர்ப்லாம் பண்ணாதீங்க, நடுவுல இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு வினோத் பேசினார்ல. இப்போ வினோத் அண்ட் டீம் ஜெயிச்சாச்சு. இப்போ ப்ரோமோ 3 கனெக்ட் பண்ணுங்க. வினோத் அண்ட் டீம் ஜெயிச்சு 2 பாயிண்ட் வாங்கிட்டாங்க.
இன்னைக்கு டேல அவங்க தான் லீடிங்கு. இப்படியே 3 நாள் லீடிங் போயிட்டானா அந்த டீம் ஜெயிச்சுட்டு அடுத்த வாரம் ஃபேமிலி டாஸ்க்ல பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப அடுத்து நமக்கான பாதிப்பு எங்க அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. இப்ப என்ன பண்றாங்க, சபரி அண்ட் டீம் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு வினோத் எப்படி கணிச்சிருப்பாருன்றது எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அவர் அந்த காலத்து மனுஷன், அவங்க எல்லாம் வந்து இந்த வெயிலையும் இதை பார்த்து வந்து கரெக்டா டைம் சொல்லுவாங்க, அந்த பேசிஸ்ல தான் அவர் டைம் கண்டுபிடிச்சிருப்பார் போல, கரெக்டா அணுகி இருப்பார் போலன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது. உடனே வினோத்தை கூப்பிட்டுமே கேட்கறாங்க. அதெல்லாம் எப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இது பண்ணிட்டு அவர் ஒரு பக்கம் போறார். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகேவா? அடுத்து சபரியன் டீம்ல என்ன பண்றாங்க, டைமை வந்து ஆளை மாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சுபிக்ஷா என்ன சொல்றாங்க, நான் மினிட்ஸுக்கு வரேன், நான் செகண்ட்ஸுக்கு வரேன், நீங்க யாராவது மினிட்ஸுக்கு போங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணி அங்க ஒரு தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இங்க என்ன பண்றாங்க சுபிக்ஷா, நான் போய் ஓவன்ல போயிட்டு அந்த 60 செகண்ட் வரும், அந்த 60 செகண்ட் புடிச்சிட்டு வந்துட்டு கணக்கு பண்ணி எடுத்துட்டு போயிடலான்ற மாதிரி இங்க ஒரு திட்டம் நடக்குது. அடுத்து என்ன பண்றாங்க, இவரு கமருதீன் வந்து நீங்க ஒழுங்கா பண்ணல, அதை ஒழுங்கா கணக்கு பண்ணிருக்கணும், இது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, அடுத்த வாட்டி பார்த்து பண்ணலான்ற மாதிரி கமருதீன், பார்வதி மற்றும் இவங்க, அதுல குறிப்பா வந்து கமருதீன் செகண்ட்ஸாவும் கனி வந்து மினிட்ஸாவும் இருக்காங்க. அதை டிஸ்கஸ் பண்ணி பண்ணலான்ற டிஸ்கஷன் அங்க போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, கனி ஓவன்ல போயிட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கனியும் திட்டமிட்டு போய் பண்ணும்போது அங்க கனி மாட்டிக்கிட்டாங்க போல பிக் பாஸ் கிட்ட. பிக் பாஸ் அதை எச்சரிச்சுட்டு போதுங்க நீ போங்க, ஸோ ஓவரா இது பண்ணாதீங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்க, கிளம்புங்கன்ற மாதிரி கனிக்கு அங்க ஒரு மொக்க கொடுத்து பிக் பாஸ் அமைச்சிட்டார் போல அந்த அவன்ல. அங்க ஒரு பக்கம் இப்படி கால்குலேஷன் போட்டிருக்க டைம்ல சுபிக்ஷா போனா அங்க ஓவன் ஆஃப் பண்ணிட்டார். ஏன்னா அந்த ஓவன்ல டைமர் வச்சா 60 செகண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும்ல, அப்போ 1 2 3 இப்படின்ற மாதிரி இவங்க கவுண்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த ஒரு ஃப்ளோவை கண்டுபிடிச்சிட்டா அந்த டாஸ்க் ஈஸியா இருக்கும். அதனால சுபிக்ஷா போனா அங்க பிக் பாஸ் ஒரு ஆப் அடிச்சுட்டு விட்டு அமைச்சிட்டாரு. இவங்க வந்து ஒரு பக்கம் ஃப்ரீயா உட்காந்தாச்சு. இப்போ 3 டீமே பயங்கரமா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுல குறிப்பா கானா வினோத் அண்ட் அமிதன் டீம் காமன் கம்போஸ்டா கூலமா இருக்காங்க. இந்த 2 டீம் தான் இப்போதைக்கு பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஓவர் திங்கிங்ல போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, 2 பாயிண்ட் வாங்கிட்டு அந்த போர்டில் பாயிண்ட் வைக்க போறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஸோ நம்மள ஃபோக்கஸ் பண்ணும், அதுதான் நான் சொல்றேன், ஃபோக்கஸ் ஆன் அவர் கேம், அதர்ஸை ஃபோக்கஸ் பண்ணாவே விட்டுருவோம் நம்ம. ஸோ எப்போ நம்ம அடுத்தவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்பயே நம்ம விழுந்துட்டோம்னு அர்த்தம். நம்மளோட இலக்கை நோக்கி டிராவல் பண்ணா நம்ம இலக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் யதார்த்தம். அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாம அடுத்தவனை ஃபோக்கஸ் பண்ணி கஷ்டம். இதுல குறிப்பா இதுல கூட பாருங்க, டிஸ்ட்ராக்ட் பண்றன்ற பேர்ல சண்டை போட தான் அவங்க போறாங்க. அதைத்தான் நான் மீன் பண்ணுவேன். சில பேருக்கு நீங்க பேசுற கான்டெக்ஸ்டே வேற மாதிரி இருக்கு. நான் கான்டெக்ட் சொல்ல வரல, இது ஒரு ஃபன்னி டாஸ்க். பிக் பாஸ் என்ன சொன்னாரு, இது ஒரு ஃபன்னான டாஸ்க், ஃபன்னா எடுத்துட்டு போங்கன்னு தான் சொன்னாரு. ஃபன்னான டாஸ்க்லயும் சண்டை போடுங்கன்னு சொல்லல, அதுலயும் நாங்க போய் சண்டை போறோம். ஏன்னா உங்களோட திறமையை காட்டி நீங்க லீடு எடுத்துட்டு வாங்குங்க. அவங்க ட்ரிக் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்கன்னா அவங்க அந்த கேம்ல ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, நீங்க அதை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிட்டோன்னே அவன் நல்லா பண்றான், அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்றான், அவனை டிஸ்டர்ப் பண்ணுவோன்றது அது என்ன அப்படின்றதான் நான் கேட்ட கேள்வி. ஸோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி அது பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, அதுவும் பண்ணலாம், அதுவும் நீங்க ஸ்மார்ட் கேம்னு சொல்லிக்கலாம், அது நான் தப்புன்னு சொல்ல. பட் டிஸ்ட்ராக்ட் பண்ணாம உங்களோட திறமையை வச்சு ப்ரூவ் பண்ணுங்கன்றதான் என்னோட பாயிண்டா இருந்தது. அவன் ஒரு செகண்ட் ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிடா, நீங்க அதை யோசிக்கணும் அப்படின்றதான் நான் சொல்ல வந்த கருத்து. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.